வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹென்ரி டேவிட் தோரோ எழுதின வேல்டன்லேருந்து த பாண்ட்ஸ் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதில் தோரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேல்டன் பாண்டுன்றது அது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஹம்பிளாக ஒரு க்ளோரிஃபைடாக இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பாண்டுன்னு சொல்கிறாரு. அது நல்லா ஆழமாக இருக்கும். தண்ணி வந்து அதில் ரொம்ப சுத்தமாக இருக்கும். சில சமயத்தில் அந்த தண்ணி வந்து நீல கலரில் இருக்கும், சில சமயத்தில் பச்சை கலரில் இருக்கும். நிறைய மீன்கள்லாம் அங்கே இருக்காது. அந்த பிக்கரல்ன்ற அந்த ஒரு மீன் தான் நிறையா இருக்குது. அந்த கரைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட ஏதோ வந்து ஷேப் பண்ண மாதிரி இல்லாமல் இர்ரெகுலராக தான் இருக்கும். அதில் நிறைய இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாத்து, கீஸு, தவளை, அதுக்கப்புறம் மற்ற வைல்ட் லைஃப் அது சொல்லலாம். ஒயிட் பாண்டு மாதிரியே தான் இதுவும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாண்டு மாதிரி தான் இது இருக்குது அப்படின்றாரு. அங்கே போய் அவர் வந்து அந்த கரையில் வந்து அவர் நெருப்பு ஏற்றுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தண்ணியை குடிக்கிறாரு. அந்த தண்ணியை குடிக்கும் போது இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்ததெல்லாம் அந்த இடத்துக்கு வந்தது கூட அவர் மனசில் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பாண்டில் வந்து இன்னொரு நண்பரோடு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக போகிறாரு. 2 பேரும் அமைதியாக தான் போகிறாங்க, பேசவே இல்லை. ஆனால் அதுவே வந்து அந்த அமைதியே வந்து அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் பேசியிருந்தால் கூட நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக 2 பேரும் அப்படியே வந்து அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தபோது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த படகு சவாரி அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த குளத்தை சுற்றி யாரோ நடந்து போன அந்த அடையாளம்லாம் ட்ராக்ஸ்லாம் இருந்தது. ஒருவேளை வந்து அங்கேயே இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் அவங்கெல்லாம் வேட்டையாடுறவங்க தான். அவங்க வந்து அந்த பக்கத்தில் நடந்ததோடைய அடையாளங்க தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய அந்த இந்தியன் ஃபேபிள் படி பார்த்திங்கன்னா அந்த பாண்டுக்குன்னு ஒரு கதை இருக்குது. என்னென்னா முதல்ல அது ஒரு குன்று மாதிரி இருந்தது. அப்போது வந்து ஒரு பெரிய குழு வந்து அந்த குன்று மேலே ஏறி அவங்க வந்து இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த குன்று அப்படியே உள்ளே வந்து பூமி கீழே உள்ளே போயிட்டு ஒரு பள்ளம் மாதிரி உருவாக்கிடுச்சு. அந்த பள்ளத்துக்குள்ளே அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்து முழுகி போயிட்டாங்க. அந்த பள்ளம் அவங்கள அப்படியே முழுகிடுச்சு, ஒரே ஒருத்தங்களை தவிர. அந்த ஒருத்தங்க ஒரு பெண்மணி, அவங்க பேர் வேல்டன். அதை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பாண்டை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பூமியோட கண். இதை வந்து நம்ம யாராவது பார்த்தோன்னா நம்மளுடைய குணம் என்ன, நம்ம வந்து இயற்கையாக நம்ம எப்படி இருக்கோன்றத அந்த அந்த குளம் வந்து அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற தண்ணி வந்து கங்கை நதி மாதிரி புனிதமானது. ஆனால் அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதோட புனிதம் தெரியவே இல்லை. அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாத்திரம் துளக்கிறதுக்கு தான் அவங்க வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வால்டன் பாண்ட்லேருந்து 1 மைல் தள்ளி போனீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளிண்ட் இருக்குது. அந்த ஃப்ளிண்ட்டுக்கு வந்து சாண்டி பாண்டுன்னும் பேர். அது வந்து இந்த வேல்டன் பாண்டோட இன்னும் பெருசு. அந்த அளவுக்கு வேல்டன் பாண்ட் மாதிரி ஆழம் இல்லை, ஷாலோவாக தான் இருக்கும். அதே மாதிரி வேல்டன் பாண்டில் இருக்கிற தண்ணி மாதிரி அவ்வளோ சுத்தமான தண்ணி இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே நிறைய மீன்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேரெல்லாம் வைக்கிறோம் இல்லையா இந்த குளங்களுக்கெல்லாம், அது ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா அது சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல வாழ்ந்த யாராவது ஒருத்தவங்களோட பேர் இருந்தால் அந்த குளத்துக்கு நம்ம வைப்போம். ஆனால் அப்படி வைக்காமல் அந்த இடத்துல இருந்த ஆனிமல்ஸ், மிருகங்க எது அங்கே நிறையா இருந்ததோ அதை வச்சு அந்த குளங்களுக்கு பேர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பாண்டு இருக்குது, அது பேர் கூஸ் பாண்டு. அது வந்து இந்த வேல்டனோட கொஞ்சம் சின்னது. 2யும் வந்து ரெட்டையர்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கூஸ் பாண்டில் வந்து நம்ம படகே பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா அந்த பாண்டில் வந்து அந்த குளத்தில் வந்து மீனே கிடையாது. மீன் இல்லாதனால யாரும் படகுல போய் அங்கே மீன் பிடிக்கிறதுக்காக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து ரசித்து பாராட்டக்கூடிய மனிதர்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதாவது மனிதர்கள் இயற்கையை ரசிக்கணும், அதை பாராட்டணும், அந்த எழிலில் வந்து தன்னை மறக்கணும் அப்படின்றது தான் அவர் வந்து விரும்புகிறாரு அப்படின்றது இந்த கட்டுரையிலேருந்து நமக்கு தெரியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.